Do you know series Day 7? கொக்கோ கோலாவும் பெப்சியும் ரெண்டுமே ஒரு காம்படிட்டர் கம்பெனி இந்த வேர்ல்டுலயே. 2006ல கொக்கோ கோலால வில்லியம்ஸ்னு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், கொக்கோ கோலா கம்பெனில ஒரு ப்ராடக்ட் இன்வென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் பப்ளிக்கா ரிவீல் பண்ணவே இல்லை அந்த ப்ராடக்ட். அவன் என்ன ப்ராடக்டோட ஃபுல் ஃபார்முலாவே எடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பெனி தெரியாம எடுத்துட்டான். எடுத்து மட்டும் இல்லாம பெப்சி காரண்ட போன் பண்ணி இது மாதிரி எங்க கம்பெனில ஒரு ப்ராடக்ட் ரிவீல் பண்ண போறாங்க, இன்னும் ரிவீல் பண்ணல பப்ளிக்கா, அதோட ஃபுல் ஃபார்முலா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு தர்றேன், எனக்கு நீங்க 1.5 மில்லியன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த பெப்சி காரன் என்ன பண்ணிட்டான், அந்த இடத்துல ஒரு நியாயமா நடந்திருக்கான். என்னதான் காம்படிட்டரா இருந்தாலுமே உன்னோட இது மாதிரி ஃபார்முலா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த கோகோலா கம்பெனிக்காரன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான், இது மாதிரி உங்க எம்ப்ளாயி ஒருத்தர் இது மாதிரி கூப்பிட்டு சொல்றாருன்னு சொல்லிட்டு. கடைசியில அந்த பெப்சியும் சரி கோகோலாவும் சரி ரெண்டுமே ஒரு கோஆர்டினேஷன் ஃபார்ம் பண்ணி ஸ்டிங் ஆபரேஷன் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்டிங் ஆபரேஷன் மூலமா அவங்க 1.5 மில்லியன் தரேன்னு சொல்லி வர வச்சு கடைசியில பார்த்தா அந்த வில்லியம்ஸ் மட்டும் வரல, அந்த வில்லியம்ஸ் கூட இன்னும் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. அந்த 3 பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க. கோகோலா கம்பெனி சைட்ல இருந்து இது மாதிரி அவங்க 3 பேர்த்து மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. இது மாதிரி கம்பெனி சீக்கிரம் ரிவீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி கடைசியில கோர்ட் ஆர்டரும் வந்துருச்சு. அந்த வில்லியம்ஸ்க்கு 8 வருஷம் தண்டனையும் மீதி இருக்க 2 பேருக்கு 5 வருஷம் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. என்னதான் 2 கம்பெனியும் காம்படிட்டரா இருந்தாலும் நேர்மையா இருந்தனால அந்த பெப்சி கம்பெனி இந்த ஒரு விஷயம் மூலமா உலக லெவல்ல பிரபலமா மாறிடுச்சு.